ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் தேங்காயுடன் மனு அளித்தனர். ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவற்றை வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் தேங்காயுடன் வந்து மனு அளித்தனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில் அக்கட்சியினர் கையில் தேங்காய் மற்றும் கடலை செடியுடன் வந்தனர். அப்போது அவர்கள் தமிழக அரசு ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெயை வழங்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் விடியல் சேகர் கூறியதாவது: தலைமையிலே மூத்த தலைவர் சந்திரசேகர் அவர்கள் முன்னிலையிலே இன்றைக்கு ரேஷன் கடைகளிலே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற பாமாயிலை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக தமிழ்நாட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிற தேங்காய் எண்ணெயை, கடலை எண்ணெயை, நல்லெண்ணெயை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை, மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி இன்றைய தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே தேங்காயோடு கடலை செடியோடு ஊர்வலமாக வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மனு கொடுக்க இருக்கிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்திலே தமிழக வேளாண்மை துறை அமைச்சரை, தமிழக உணவுத்துறை அமைச்சரை சந்தித்து தேங்காயோடு சந்தித்து தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும், ரேஷன் கடைகளிலே கடல் எண்ணெய் வழங்க வேண்டும், நல்லெண்ணெய் வழங்க வேண்டும், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பாமாயிலை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிய கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் அடுத்த கட்டமாக செய்ய முடிவு எடுக்கிறோம். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.